கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லெந்து காலத்தின் துவக்க நாளாகிய சாம்பர் புதன்கிழமை அன்று சில முக்கியமான காரியங்களை நாம் தியானிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்பட்டார்களோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டதோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் உபவாசித்து ஜெபித்து தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அறிக்கையிட்டு அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நாட்களை விசேஷித்து அந்த நாட்களிலே திருச்சபையை கூடி வரச் செய்து உபவாச ஜெபம் ஏறெடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் பிதாவோடு தனித்திருந்தார். அதன் பிறகுதான் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். பிதாவின் பலத்தை நாடுகிற ஒவ்வொருவரும் இந்த உபவாசித்து ஜெபித்து விசேஷ நாட்களை கை கொண்டார்கள். நாமும் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை அடையும்படிக்கு திருச்சபையானது இந்த லெந்து காலங்களை நமக்கு நியமித்திருக்கிறது. இது தேவனை அஞ்சியோடு தேட நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல நாட்கள். தானியேல் 9:3-10 நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. சிறையிருப்பின் காலத்திலே தாங்கள் அடைந்திருக்கிற நிந்தையையும் தங்களுடைய தேவாலயம் இடிக்கப்பட்ட நிலையையும் மக்களின் ஆவிக்குரிய நிலையையும் மனதிலே கொண்டவராய் தானியேல் தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்தி தன் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் வேண்டுதல் செய்கிற அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தனித்தனி குழுக்களாக தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள். அதிலே ஒரு குழு எஸ்ராவின் தலைமையிலே அது தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு தேவாலயத்துக்கான எல்லா காணிக்கை பொருட்களையும் வாங்கி கொண்டு ராஜாவின் அனுமதி பெற்று 3.5 மாதங்கள் அவர்கள் பிரயாணம் செய்து எருசலேமுக்கு வந்தார்கள். அப்படி வருவதற்கு முன்பதாக அவர்கள் இந்த பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் அவருக்கு ஆராதனை செய்வதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே கிருபை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். எஸ்ரா 8:21-23 அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். நாம் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஜனங்கள் அந்த பிரயாணத்திலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து அதை துவக்கினார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக நாட்கள் நமக்கு விசேஷித்து கொடுக்கப்படுகிறது. இந்த 2 காலங்களும் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, இது மனம் திரும்புகிற ஒரு காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தை துவங்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 1:15 காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று தனது முதல் பிரசங்கத்தை நிகழ்த்துகின்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நற்செய்தி, அது காலம் நிறைவேறிற்று, இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாவீர்கள். அதைத்தான் காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷம் என்பது தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்ற நற்செய்தி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:3 ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். தேவகுமாரனை விசுவாசித்து மனம் திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்தை பெற்று நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியும். இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியானால் இந்த மனம் திரும்புதல் என்ற செய்தியை தனது ஊழியத்தின் முதல் தொடங்கி கடைசி வரை தேவகுமாரன் சொல்லிக்கொண்டே வந்தார். அதற்கான காலம் வந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகின்றார். தேவகுமாரன் விடுத்த அழைப்பு அன்றும் இன்றும் அப்படியே தான் இருக்கிறது. இன்னும் மனம் திரும்புதல் என்ற அனுபவத்தை திருச்சபையானது முழுமையாக பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. மனம் திரும்புகிறவர்களும் மனம் திரும்பினவர்களும் திருச்சபையில இருக்கிறார்கள். ஆனால் முழுமையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளாத அநேக திருச்சபையில இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த விசேஷ காலம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? தேவகுமாரனை நோக்கி பார்த்து அவருடைய வெளிச்சத்திலே நான் பாவி என்று உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பாவ அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது தேவன் பாவத்தை மன்னித்தார் என்ற சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது. அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். அப்படியானால் இந்த மனம் திரும்பல் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு சபையாக அலைய வேண்டியதில்லை.
தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அதை வீட்டிலும் உணரலாம், தேவாலயத்திலும் உணரலாம். தேவாலயத்துக்கு வந்து உணராமல் போனவர்களும் உண்டு. தேவாலயத்துக்கு வெளியிலேயே நின்று தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவனும் உண்டு. அவர் என்னை பார்க்கிறார், அவருக்கு நான் கணக்கு புவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தேவகுமாரை நோக்கி பார்க்கும்போது நாம் பாவி என்ற உணர்வை பெற்று பாவத்தை துக்கத்தோடு அறிக்கையிடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றோம் என்றால், பாவங்களை நமக்கு மன்னித்தேன் என்ற சந்தோஷத்தை அவர் பரலோகத்திலிருந்து தருகிறார். இதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த லெந்து காலம் நமக்கு விசேஷத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இது உபவாசித்து சரீரத்தை ஒடுக்கி ஆவிக்குரிய லக்குகளை அடைகிற ஒரு நல்ல காலம். 2 கொரிந்தியர் 4:16 எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. முதுமை வரும்போது சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளாக அழிந்து கொண்டுதான் வருகிறது. ஆனால் இவர் சொல்லுகிறது, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும், அப்படியானால் நாங்கள் ஒடுக்கியதை கீழ்ப்படுத்துகிறோம், அப்படி அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த லெந்து காலத்திலே சரீரத்தை ஒடுக்கி ஆவிக்குரிய இலக்குகளை நாம் அடையும்படிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல காலம். ஒரு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற ஒரு பிளாஸ்டிக் குழாயை நுனி பகுதியிலே நசுக்கினால் தண்ணீர் பீரிட்டு வெளியே அதிக தூரத்துக்கு பாயும். சரீரத்தை ஒடுக்கி உள்ளான மனுஷனிலே பலப்படுகிற ஒரு அனுபவம். நாம் ஆவிக்குரிய இலக்குகளை வைத்தோம் என்றால் அதை அடைகிற ஒரு அனுபவம். அநேக சமயங்களில் வேதத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்று திட்டம் வகுத்திருப்போம். அநேக சமயங்களில் முடியாமற் போயிருக்கும். இந்த 2 காலங்களிலே நான் புதிய ஏற்பாட்டை 5 முறை வாசித்து முடிப்பேன், சுவிசேஷ புத்தகங்களை 5-6 முறையாவது வாசித்து முடிப்பேன் என்று தீர்மானங்களை நாம் வைத்தால் அதை அடைந்து கொள்ளலாம். நான் ஜெபிக்கும் நேரம் அதிகமாகிக் கொண்டே போகும். காலையிலே அநேக காரியங்களை செய்யாமல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நான் இந்த வருடம் முதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வீர்களானால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம். 1 கொரிந்தியர் 9:27 நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்துக்கான உணவு மற்றும் மாம்சம் புசிக்காதிருப்பது, சில உணவுப் பொருட்களை குறைப்பது, இப்படி பல தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அப்படி எடுத்து அதனால் மிச்சமாகும் பொருளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுக்கணும் அல்லது ஊழிய முயற்சிகளுக்கு பயன்படுத்தணும். அப்படி இல்லாமல் சிக்கனம் கடைபிடிப்பதற்கு இது காலம் அல்ல. சரீரத்தை ஒடுக்கி ஆவிக்குரியதை பெற்றுக்கொள்ளும் காலம். 3வது, தேவனோடு உள்ள உறவை புதுப்பிக்கின்ற பலப்படுத்துகிற ஒரு காலம். யாத்ராகமம் 34:28 மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவர் சொல்லுவதை கற்பலகைகளிலே எழுதினான் என்று வாசிக்கின்றோம். முதலாவது, தேவன் தன்னுடைய விரலினாலே எழுதின கற்பலகைகளை அவன் கோபத்திலே உடைத்து போட்டு விட்டான். ஆனால் அதே பிரமாணங்களை மீண்டும் எழுதுவதற்காக தேவ சமூகத்திலே 40 நாள் அவன் காத்திருக்கின்றான். இழந்து போன உறவை புதுப்பிக்கின்ற ஒரு அனுபவம். இதற்கு முன்பு நாம் எடுத்த முயற்சிகளிலே, ஆவிக்குரிய முயற்சிகளிலே தோற்றிருந்தோம் என்றால் அதை மீண்டும் தொடங்கும் ஒரு நல்ல காலம் இந்த லெந்து காலம். இது கிறிஸ்துவோடு தேவனோடு ஒப்புரவாகுகிற ஒரு காலம். 2 கொரிந்தியர் 5:20 தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எதிலெல்லாம் தவறி இருக்கிறோமோ அதையெல்லாம் நேர் செய்து கொள்ளுகிற ஒரு காலம். 4வது, இது ஜெபங்கள் கேட்கப்படும் காலம். எஸ்ரா உபவாசித்து ஜெபித்து சொல்லுகின்றான், நாங்கள் தேவனிடத்திலே இரக்கங்களை கேட்டோம், அவர் அதை எங்களுக்கு அருளி செய்தார் என்று சொல்லுகின்றார். எஸ்ரா 8:21-23 அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். உபவாச ஜபத்தின் முடிவிலே அவர்கள் எங்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டது என்று உணர்கிறார்கள். நீண்ட காலமாக அநேக காரியங்களுக்கு நாம் ஜபித்து வந்திருக்கிறோமா? இன்னும் பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் இருக்கிறதா? இந்த லெந்து காலத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அவற்றை வைத்து நாம் உற்சாகமாய் ஜபிப்போம். கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ளும் காலம் இது. 5வது, சபையிலும் நமக்குள்ளும் புதிய ஆவிக்குரிய முயற்சிகளை தொடங்குகிற ஒரு காலம். அப்போஸ்தலர் 13:3 அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்போஸ்தலர் 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஊழியக்காரர்களை அனுப்புகிற ஒரு காலம். திருச்சபைகளை மூப்பர்களை ஏற்படுத்தி
திருச்சபைகளை கட்டமைக்கிற ஒரு காலம். அது உபவாசித்து ஜெபித்து ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு காலமாயிருந்தது. இந்த லெந்து நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சியின் துவக்கமாக இருக்கிறது. கனி கொடாத மரத்தையும் தோட்டக்காரன் விட்டு வைத்தான். ஏனென்றால் இது இந்த வருடத்திலே கனி கொடுத்து விடும் என்று எதிர்பார்த்தான். நாம் மனம் திரும்பி கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் பொறுமையோடு காத்திருக்கின்றார். இந்த காலத்தை பயன்படுத்தி நாம் மனம் திரும்புவோம், சரீரத்தை ஒடுக்கி ஆவிக்குரிய இலக்குகளை அடைவோம், தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்ற உணர்வை பெற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சபையிலும் நமக்குள்ளும் கர்த்தருக்கென்று புதிதான காரியங்களை செய்வோம். எனவே இந்த லெந்து காலம் ஆவிக்குரிய ஒரு பயனுள்ள காலமாக கர்த்தர் நமக்கு தரும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளவரே, இது மனம் திரும்புதலின் காலம், உம்மோடு ஒப்புரவாகிற காலம், சரீரத்தை ஒடுக்கி ஆவியிலே பலப்படுகிற காலம், ஜெபங்கள் கேட்கப்படுகிற காலம், கர்த்தருக்குள் புது முயற்சிகளை எடுக்கிற காலம். நாம் கர்த்தாவே, இந்த நல்ல காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு இரக்கம் செய்யும். திருச்சபைகளிலே நடைபெறுகிற விசேஷ கூட்டங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ள இரக்கம் செய்யும். ஒவ்வொரு நாளும் உடைய வசனங்களை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் இன்னும் அதிக நேரத்தை செலவிட்டு உமக்கு முன்பாக பிரியமுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தரல வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.